ஹாய் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்வெக்ஷனல் ஓவன் பற்றின ரிவ்யூவும் ஓடிஜி பற்றின ப்ரிவியூவும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து நியூவாக கென்வுட்டில் 56 லிட்டர் ஓடிஜி ஒன்று வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு 30 லிட்டரில் கன்வெக்ஷன் ஓவன் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டோட யூசஸ் என்னென்ன, ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நியூவாக வாங்கின ஓடிஜி எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மூணு ரெகுலேட்டர் இருக்குங்க. ஃபஸ்ட்டில் உள்ளது டெம்பரேச்சர், அடுத்து உள்ளது ஃபங்க்ஷன், அடுத்து நெக்ஸ்ட்டு உள்ளது ஆன் ஆஃப் பட்டன் ப்ளஸ் டைமர். 3 ரெகுலேட்டர் இருக்குது. இதுதான் ஓடிஜியில் உள்ளது. ஓடிஜிக்குள்ளே இதில் க்ரம் ட்ரேன்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம க்ரில் பண்ணும்போது அதில் எந்த ஆயில் இதெல்லாம் வந்தது அப்படின்னாக்கா இதில் இருக்கும். நம்ம இதை எடுத்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உள்ளது க்ரில் ரேக்கு. இது நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணுறப்போ உள்ளே வச்சுட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ரோட்டிசரி ஃபங்க்ஷனுக்கு உள்ளது. நம்ம சிக்கன் சிக்கன் க்ரில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது ரோட்டிசரிக்குள்ளே ஃபோர்க்கு, அது ரோட்டிசரியோட இந்த மெட்டல் அந்த ராடை நம்ம உள்ளே வச்சு ஃபிட் பண்ணணும். இது அதுக்குள்ளே ஃபோர்க்கு. பார்த்தீங்கன்னா அந்த ராடில் அந்த சிக்கனை வச்சு ஃபிட் பண்ணுறதுக்குள்ள ஸ்க்ரூ. இது அந்த ராக் நம்ம வெளில எடுக்கிறதுக்கான ஃபோர்க்கு. ட்ரிப் ஃபேனு. இதை நம்ம டோஸ்ட்டு க்ரில் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிறதுக்கும் நம்ம அந்த ஃபோர்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இதில் உள்ள பார்ட்ஸு. அவனில் ஹீட்டிங் டீஃப்ராஸ்டிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஓடிஜியில் ஹீட்டிங் டீஃப்ராஸ்டிங் பண்ண முடியாது. அதில் பேக்கிங், க்ரில்லு, டோஸ்ட் இது மட்டும்தான் பண்ண முடியும். கன்வெக்ஷனல் அவனில் ஓடிஜி ப்ளஸ் மைக்ரோ அவன் 2 ஒர்க்கும் நம்ம செய்ய முடியும். கன்வெக்ஷனல் ஓடிஜியில் நம்ம டீஃப்ராஸ்டிங் கூடுதலாக பண்ண முடியும். இது என்னோட கன்வெக்ஷனல் அவன். இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. இதை இல்லாத நம்ம ஃபங்க்ஷன்ஸை நம்மளே செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் செட் பண்ணிவிட்டு என்ன ஃபங்க்ஷன் மோடோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு என்னவோ குக் ஆகிடும். இதில் உள்ள இந்த டர்ன் டேபிள் இதுதான் அப்படியே நமக்கு ஃபங்க்ஷனில் ரொட்டேட் ஆகும். அது மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக நமக்கு ஹீட் ஆகும். ஓடிஜி ப்ளஸ் மைக்ரோ அவன் 2 ஒர்க்குமே இந்த கன்வெக்ஷனல் அவனில் நம்ம செய்ய முடியும். காஸ்ட் வைஸ் ப்ளஸ் பவர் எல்லாமே மைக்ரோ அவனுக்கு அதிகமாக தான் ஆகும். பார்த்திங்கன்னா பவர் கொஞ்சமாக தான் கன்சியூம் பண்ணும். ஆனால் மைக்ரோ அவனுக்கு பவர் அதிகமாக தேவைப்படும். டைமிங் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓடிஜி ஒரு டைமிங் 15 மினிட்ஸ் கூடுதலாகும். அவனில் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். கன்வெக்ஷனல் அவனில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓடிஜி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர். இப்போ நம்ம நியூ ஓடிஜியில் நம்ம ப்ரௌனி கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரௌனி கேக் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரேயை நான் ஆயில் போட்டு பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம 100 கிராம் பட்டர், 150 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதிலே நம்ம டார்க் சாக்லேட்டையும் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம்.
ட்ரேக்குள்ள கேக்குக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹேண்ட் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் நான் வந்து 1/4 கப் ஆயிலை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே நான் 1/4 கப் மில்கையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட் ப்ளஸ் பட்டர் அது 2 மிக்ஸையும் நம்ம இதில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் 1 டீஸ்பூன் நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 1/4 கப் நான் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா சல்லடையை வச்சு சலிச்சுட்டு நான் இப்போ இதில் 1 டீஸ்பூன் வந்து காபி பவுடர், இன்ஸ்டன்ட் காபி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் சர்க்கரை நான் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கிறது போல் தோணுனா கொஞ்சம் மில்க் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கேக் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இந்த டைமில் நான் வந்து ஓடிஜியை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் 180 டிகிரியில் ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் வந்து நான் அப்பர் காயில் லோயர் காயில் ரெண்டும் ஹீட் ஆகிற மோடில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஓவனை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை உள்ளே கேக் ட்ரேயை வச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு 40 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கேக் வந்து வேகலை அப்படின்னாக்கா நம்ம அடிஷ்னலான ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துக்கலாம். என்னது பெரிய சைஸ் ஓவன் அப்படின்றதுனால 40 மினிட்ஸில் இந்த கேக் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. கேக்கை வந்து நம்ம வேறு ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நான் இந்த ப்ரௌனி கேக் மேலே வந்து சாக்லேட், டார்க் சாக்லேட்டு, கொஞ்சம் சுகரும் கொஞ்சம் விப்பிங் க்ரீமும் சேர்த்து
மிக்ஸ் பண்ணி நான் இதில் மேலே வந்து டாப்பிங்கில் அப்ளை பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து சீஸ் க்ரீமு ப்ளஸ் பட்டர் ப்ளஸ் சுகர் எல்லாம் ஆட் பண்ணி அதை நான் வந்து கார்னிஷ்காக யூஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஆப்ஷனல் தான், நமக்கு தேவைப்பட்டால் இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ அருமையான நமக்கு ப்ரௌனி கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.